வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த நிலையில் இதுவரை தமிழகத்தில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்புக்குண்டான ஆர்டிஇ சேர்க்கை தாமதம் குறித்து கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றமும் தமிழக அரசிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. த இந்து பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி பத்தம் பார்க்குறோம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஆர்டிஇ திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டுவது குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி தான். ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். ஏற்கனவே நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து ப்ரெஸ் ஆகிக்கிற இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். ஆர்டிஇ சேர்க்கை தாமதம் குறித்து தமிழக அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் பதில் கோரியுள்ளது. அதாவது தனியார் பள்ளியில் குழந்தைகளை இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ 2009 கீழ் சேர்க்கையை தொடங்குவதில் ஏற்படும் தாமதத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழ் தனியார் உதவி பெறாத பள்ளிகள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தொடக்க நிலை இடங்களில் 25% இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு இலவச கல்வியை வழங்க வேண்டும். பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் ஆர்டிஇ சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பம் செயல்முறை இந்த ஆண்டு இன்னும் தொடங்கப்படவில்லை. நீங்கள் அந்த ஆர்டிஇ பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏப்ரல் 2024 நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் மற்றும் அப்ளிகேஷன் எண்ட் டேட் தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர இதுவரைக்கும் அந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகலை. மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்க வேண்டும் என மலுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் பி ஈஸ்வரன் ரிட் மனு தாக்கல் செய்தார். பொதுவாக ஆர்டிஇ சேர்க்கை செயல்முறை ஒவ்வொரு ஆண்டும் மே 20ஆம் தேதிக்குள் முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் திறக்க திட்டமிட்டப்பட்ட நிலையில் சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமைகளை உறுதி செய்வதற்கான பொறுப்பை தமிழக அரசு முற்றிலுமாக புறக்கணித்துள்ளது. சேர்க்கை செயல்முறை தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே ஆர்டிஇ சேர்க்கை உடனடியாக தொடங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம் என வி ஈஸ்வரன் அவர்கள் செய்தியாளருக்கு தெரிவிச்சிருக்கிறார். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு வாரத்துக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும். இலவச கட்டாய கல்வி திட்டத்துக்கு மாநில அரசு செலுத்த வேண்டிய தொகையை கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவிக்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சுக்கிறார். அதே மாதிரி இன்னொரு நியூஸ்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த நிதி ஒதுக்காதது ஏன், கல்வி உரிமை திட்டத்துக்கான நிதியை ஒதுக்காதது ஏன், நிதி ஒதுக்காததால் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மாணவர் விண்ணப்பத்துக்கான இணைய சேவையை திமுக முடக்கியுள்ளது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் இதுவரைக்கும் 2024 உண்டான நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ இதில் எங்கேயும் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இதுவரை தொடங்கவில்லை. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சுய புராணங்களை பாடுவதில் தான் தீவிரமாக உள்ளார். உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையாக திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ஆர்டிஇ ஓப்பன் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் இந்த ரிட் மனுவுக்கு பதில் அளிக்க வேண்டும் தமிழக அரசு. ஸோ நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம். இன்னும் பள்ளிகள் திறப்பதற்குண்டான குறைந்த தினங்களே இருப்பதால் கூடிய விரைவில் இதுக்குண்டான நல்ல நியூஸ் வரும். அதே போல் அப்படி பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.